டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ செக் பண்றேன் பாருங்க. இதுக்கு பின்னாடி வந்து சுவிட்ச் இருக்கு. இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ லைட் எரியறதுனால உங்களுக்கு வந்து இப்போ ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபென்ஸை சுற்றி நீங்கள் வச்சுட்டா போதும். இதுக்கு உள்ளார பேட்டரி இருக்கு, மேலேயே பேனல் இருக்கு. இதில் வர கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு வச்சு அதை வச்சு இது இன்டெக்ஷன் பண்ணி லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோலார் ஃபென்சிங் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து நம்ம ஹோல்சேலில் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரீட்டைல் மட்டும் கிடையாது, ஹோல்சேலில் பண்ணுறோம். ரீட்டைல் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம பண்ணித்தரோம். ஸோ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானை வரும், ரெண்டாவது வந்து குரங்குகள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னமாக்கும். அதே நேரம் அதுக்கு வந்து சேதம் விளைவிக்காமல் இருக்கிறதுக்காக எலக்ட்ரிக் ஃபென்சிங் தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் லித்தியம் பேட்டரி. இது இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண லெட் ஆசிட் பேட்டரி இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து லித்தியம் பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம். நம்மகிட்ட லித்தியம் பேட்டரி நம்ம நிறைய வச்சுருக்கோம். இன்னைக்கு இல்லை, ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பார்த்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து அது அப்படியே ஒர்க் பண்ணும். நீங்கள் வேணுங்கிற வந்து வெறும் 50 மீட்டர் இருந்தாலும் போதும், இல்லை உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் போகணும் கூட உங்களுக்கு பண்ணி தரோம். இது எல்லாமே சேஃப்டி வைஸாக உங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டாக உங்களுக்கு பண்ணி தரோம். ஓகேங்களா? வணக்கம், ஸ்ரீ சோலார். நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங் ப்ராடக்ட் நம்ம ரொம்ப யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தனியாக வீடு இருக்காங்க, முள்வேலி போட்டிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு முழுசாக வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல. சில ஏரியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானை வரும், ரெண்டாவது வந்து குரங்குகள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னமாக்கும். அதே நேரம் அதுக்கு வந்து சேதம் விளைவிக்காமல் இருக்கிறதுக்காக எலக்ட்ரிக் ஃபென்சிங் தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பொருள்லாம் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டரில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ₹2 உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும். இன்சுலேட்டர் இருக்குது, கார்னர் இன்சுலேட்டர் இருக்குது, டைட்னர் இருக்குது, கிளாம்ப் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய லைட்டிங் கிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இடி விழுந்தால் கூட உங்களுக்கு வந்து மிஷினுக்கு போகாது, டைரெக்டாக எடுத்து கொண்டு போயிடும், அதாவது பூமிக்கு கொண்டு போயிடும். ஸோ அந்த இது பண்ணுறோம். அதுக்கு போக வந்து இது வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், சோலார் பேனல்லேருந்து வரும் இல்லையா, அந்த இதுக்குரிய சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இது. ஸோ இந்த மிஷின் இதெல்லாம் இதுக்கு வர அக்சசரிஸு எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. இது லைவ் லைட் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து நம்ம ஹோல்சேலில் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரீட்டைல் மட்டும் கிடையாது, ஹோல்சேலில் பண்ணுறோம். ரீட்டைல் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம பண்ணித்தரோம். ஸோ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லி ஹோலாக பேசுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. எல்லாமே வந்து ப்ரைஸ் வைஸாக உங்களுக்கு கொடுத்துறோம். என்னென்ன பீஸ் இருக்கோ அந்த பீஸுக்குரிய தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா குவாலிட்டி வைஸாக எல்லாமே வந்து உங்களுக்கு ரேட்டு மாறும். அந்த குவாலிட்டி வைஸாகவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஷின் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு லேசாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கு பின்னாடி நம்மளுடைய மிஷின் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் லித்தியம் பேட்டரி. இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண லெட் ஆசிட் பேட்டரி இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து லித்தியம் பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம். நம்மகிட்ட லித்தியம் பேட்டரி நம்ம நிறையா வச்சுருக்கோம். ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே. ஏன்னா லித்தியம் பேட்டரிக்கும் லெட் ஆசிட் பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஆசிட் பேட்டரி வந்து நம்ம வாட்டரை ஊற்றி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் வாட்டர் ஹீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அதுவே உங்களுக்கு வந்து ட்ரை பேட்டரி தான். இது ஆக்சுவலி வந்து இது மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. நாங்களே உங்களுக்கு வந்து 3லேருந்து 5 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறோம். ஸோ அப்போ இதோட லைஃப் டைம் வந்து குறைஞ்சபட்சம் 7 to 8 இயர்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் தனியாகவும் சொல்கிறேன். இப்போ செக் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு பின்னாடி வந்து சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ லைட் எரியறதுனால உங்களுக்கு வந்து இப்போ ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பேக் சைடு இதில் வந்து 3 சுவிட்ச் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபென்சிங் ஒன்று ஆன் பண்ணோம், ரெண்டாவது வந்து அலாரத்தை ஆன் பண்ணோம். இப்போ பாருங்கள், இது இன்னொன்று வந்து லோ ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இது. இப்போ மிஷின் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது எப்படி ஆன் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு இன்னொரு லைட்டிங் கிட்டு ஒன்று இருக்குது. இதை பாருங்க இல்லையா, இது நீங்கள் ஃபென்சிங் லைவ் லைட் கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் 2 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டர் போட்டால் கூட நீங்கள் ஃபென்ஸை சுற்றி நீங்கள் வச்சுட்டா போதும். இதுக்கு உள்ளார பேட்டரி இருக்குது, மேலேயே பேனல் இருக்குது. இதில் வர கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு வச்சு அதை வச்சு இது இன்டெக்ஷன் பண்ணி லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட இது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது யாராவது வந்தால் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். ஸோ அது எப்படின்றத, அதாவது
நீங்கள் 2 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் போட்டிருந்தா கூட, நீங்கள் 100 மீட்டர் போட்டிருந்தா கூட, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஃபென்சிங் போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே ஏதாவது ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபென்சிங் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து சைரன் கொடுக்கும் பாருங்கள். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபென்ஸில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சைரன் நல்ல சைரன் கொடுக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு அந்த சைரன் சவுண்டு கொடுக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண்ணக்கூடியது தான். உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற வந்து வெறும் 50 மீட்டர் இருந்தாலும் போதும், இல்லை உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் போகணும்னு கூட உங்களுக்கு பண்ணித்தரோம். இது எல்லாமே சேஃப்டி வைஸாக உங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டாக உங்களுக்கு பண்ணித்தரோம். ஓகேங்களா? இதில் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 கிலோமீட்டர் போகணும், அதாவது மீட்டர் 1 ஏக்கர் போடணும்னா சரி, இல்லை ஒரு வீட்டை சுற்றி ஒரு 50 அடிக்கு போனோம்னாலும் சரி, அதுக்கும் மிஷின் இருக்குது. உங்களுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நீங்கள் 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற வரைக்கும் உங்களுக்கு மிஷின் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே குவாலிட்டியாக பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேரண்டி ப்ராடக்ட் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருந்து 3 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துட்றாங்க. இந்த லித்தியம் பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சோலார் பேனலுக்கு வந்து உங்களுக்கு 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்பென்சிவ் கிடையாது, அதாவது செலவு கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். உங்கள் சொத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது தான். இன்றைக்கி இல்லை, ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பார்த்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து அது அப்படியே ஒர்க் பண்ணும். இது வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 17 வருஷமாக நிறைய டீலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டீலர்ஷிப் ஆகணும் அப்படின்னு சொன்னமாக்க நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்களாக்கா, நான் அந்த ஏரியாவுக்கு வந்து டீலர் இல்லை அப்படின்னு சொன்னமாக்க உங்களுக்கு டீலர் அப்பாயின்மெண்ட் தர்றாங்க. உங்களுக்கு நீங்கள் டீலர் ப்ரைஸில் வாங்கிட்டு உங்கள் ஏரியாவில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிற வந்து கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணுற நம்பரை வந்து கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் வந்து கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சம்டைம் ஏன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியில் கம்மியாக தான் இருக்காங்க. சம்டைம் கால்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கிறதுனால அந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்கும். நீங்கள் சம்டைம் கால் பண்ணி எடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்படவே வேணாம். முடிஞ்சால் வாட்ஸ்அப் பண்ணிங்களாக்கும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்களாக்கும் தாராளமாக உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பீஸ் வேணும் 2 பீஸ் வேணும் கூட நீங்கள் மிஷின், இப்போ சிலர் வந்து பேட்டரி வேணும் இல்லை மிஷின் வேணும் கேட்பாங்க இல்லையா, அவங்களும் நீங்கள் நேரடியாக வர தேவையில்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் பணம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருவாங்க. 100% இது எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல். உங்களுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணி தர்றாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அசசரிஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த அசசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் அட்வான்ஸ் போடுங்க பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. எல்லாமே ஹோல்சேலாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மிஷினாக இருந்தாலும் சரி, பேட்டரியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இன்சுலேட்டர்ஸ், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. அதாவது மினிமம் வந்து 1 or 3 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்மகிட்ட மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. இது மட்டும் கிடையாது, டீ ஆங்கிள், போஸ்ட்டு, கார்னர் போஸ்ட் எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேலாக ரெடிமேடாக இருக்குது. நீங்கள் இன்னைக்கு காலையில் பே பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். நாளைக்கு காலையில் உங்கள் கைக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் வண்டி வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எங்களவே நீங்கள் புக் பண்ண சொன்னாலும் நாங்கள் புக் பண்ணி கொடுத்துருவோம். தமிழ்நாடு மட்டும் 1 டேயில் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. மித் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேயில் இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து வாங்கணும்னா கூட தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. கையிலேயே வந்து பார்த்துட்டு கையிலேயே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லா மெட்டீரியலுமே நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேலாக வந்து ரெடிமேடாக நம்மக்கிட்ட இருக்குது.